அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் அபயம். குருவாழ்க, குருவே துணை. திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானின் திவ்ய திருவடிகள் சரணம் சரணம் சரணம். பூசை செய்வார் உளம் ஆசை செய்வார் தில்லை ஈசர் நடராஜருக்கு மங்களம். பூமி புகழ் சாமிதனை என்ற வாமி எனும் சிவகாமிக்கு மங்களம். புண்ணியராகிய கண்ணியராய் தவம் பண்ணிய பக்தருக்கும் முக்தருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சன்மார்க்க தவறுகளுக்கும் மங்களம் மங்களம் மங்களம். அவையோர் அனைவருக்கும் தயவு வந்தனம். எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே நிந்தன் அருட்புகழை இயங்கிடல் வேண்டும் என்ற பெருமானாரின் இலக்கிய வரிகளுக்கு ஏற்ப இலக்கணமாக திகழ்ந்தவர் காரணப்பட்டு கந்தசாமி ஐயா. வள்ளலார் புகழ் பாடும் பணியை இவருக்கு பெருமானே உவந்து கொடுத்தார் அருளினார் என்றால் அவரின் உணர்வினையும் உயர்வினையும் என்னவென்று உரைப்பது? அவருக்கு வந்த நோயால் கிடைத்த பரிசுதான் அது. பிணிக்கான மருந்து வள்ளல் பெருமான் தான் என்று அண்ட கோடிகள் எல்லாம் வணங்கத்தக்க அருட்பெரும் ஜோதி ஆண்டவராம் வள்ளலை கண்டதும் தலை மீது கரம் குவித்து சிந்தை இணைந்து கண்ணீர் சிந்தி கால்கள் தள்ளாட அடியற்ற மரம் போல் விழுந்து வணங்கினார். அப்போதே அவருக்கு இருந்த பிணி நீங்கியது. அதன் பொருட்டு 60 ஆண்டு காலம் வள்ளலாரின் சன்மார்க்க சங்கங்களை தோற்றுவித்து 6 திருமுறைகளையும் அச்சிட்டு இலவசமாக வழங்கினார். இவை தமக்கு தந்த பணியென்று உழைத்து உயர்ந்தார். அவரின் கடுகளவு நிழல் கூட நாம் இல்லை, அதிலும் நானும் இல்லை. என் பிணி நீக்கிய வள்ளல் பெருமானின் உண்மை நிலையும் உயிர் இரக்கத்தையும் நான் உரைத்த மட்டில் உணர்ந்த மட்டில் சொல்ல கடமைப்பட்டு இங்கு வந்துள்ளேன். ஒழுக்கம் சங்கமாகவும், தயவு கருணை சாலையாகவும், மெய்ஞானம் சபையாகவும், கடவுள் நிலை சித்தி வளாகம். கருங்குழியில் சங்கம் அமைத்த பிறகுதான் வடலூரில் தர்மசாலை ஏற்படுத்தினார். சங்க காலம் முதல் தர்மசாலை செயல்பட்டாலும் வள்ளலாரின் தர்மசாலை தனி சிறப்புடையது. செடிக்கு உணவில்லையே சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்பது திருக்குறள். நமது வள்ளல் பெருமான் வயிற்றுக்கு உணவளித்து ஜீவகாருண்யம் செய்து மெய்ஞானம் அடைய ஞான சபை ஏற்படுத்தி கடவுள் நிலை அறிந்திட சித்தி வளாக திருமாளிகையில் தோன்றா துணையாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நமது வள்ளல் பெருமான் மட்டுமே அடியவராய் இருந்து தொண்டு செய்து சித்தரும் முத்தரும் பெற்றிடாத நிலையை அடைந்தார். மற்ற சமயங்களில் கோயில்களில் எல்லாம் நிலங்கள் ஏக்கர் கணக்கில் இருந்து அதிலும் அந்த வருவாயை கொண்டு அன்னதானம் செய்வார்கள். அதிலும் குறிப்பிட்ட கால அளவு மட்டுமே அங்கு அன்னதான பணி நடைபெறும். ஆனால் நமது வள்ளல் பெருமானின் தர்மசாலை தொடங்கிய நாள் முதல், குறிப்பாக கொரோனா காலத்திலும் எங்கும் சாப்பாடு போட முடியாத சூழ்நிலையிலும் நமது சாலை வயிற்று பசியை போக்கியது. என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாய் இருக்கவே இசைவித்து இவ்வுலகில் மண்டி வாழ்வுறவே வருவித்த கருணை வள்ளல் நீ. எனக்கு இது விடயம் பண்ணல் என் அடியே நாயினும் பிள்ளை பெரு பாங்கினால் உரைக்கின்றேன் என்றால் இன்னவாறென நீ சொன்னவாறு இயற்றாது இருந்தோ இறையும் இங்கில்லையே. இப்படியாக பிள்ளை பெரு விண்ணப்பத்தில் வருவிக்க உற்ற வள்ளல் பெருமான் இரக்கம் வேறு தான் வேறு இல்லை என்பதை உறுதியாக எடுத்துரைத்திருப்பார். ஏழைக்கு உணவளிக்கும் போது அவர்களை தன் உயிர் போல் நினைத்து உணவு கொடுக்க வேண்டும் என்கிறார் வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே வீடுதோறும்
ஒளியால் வருந்துகின்றோர் என் நேரூரக் கண்டு உளம் துடித்தேன். ஈடின் மாணிக்கலாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தவர் தமை கண்டே இளைத்தேன் என்பார். ஏழைகளுக்கு மானம் ஒன்றுதான் இருக்கின்றது. அதை விடுத்து யாரிடமும் யாசகம் கேட்க மாட்டார்கள். அவர்களுக்கான தர்மசாலை இது என அழுத்தமாக சொல்லியிருப்பார். ராமலிங்கம் என்னும் பெயருடைய கல்பட்டையா ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்தவர். அவரை தர்மத்தின் வழியாக முக்தி பெற செய்தார் வள்ளலார். பெருமானாருக்கு பின் 27 ஆண்டு காலம் கல்பட்டையா தர்மசாலை பணியை சிறப்புற நடத்தி ஏழைகளுக்கு இறங்க வேண்டும் என்ற இனிய பண்பை இவரை கொண்டு ஆட்கொண்டதன் மூலம் நமக்கு உணர்த்தினார். ஆன்ம லாபமே குடும்ப நலத்தின் முடிவான குறிக்கோள். உயிர் இரக்கத்தையே கடவுள் வழிபாக கொள்ள வேண்டும். அற்றார் அழிப்பசி தீர்த்திட வேண்டும். ஊன் சுவையின்றி உண்டிட வேண்டும். கொல்லா நெறியை கை கொள்ள வேண்டும். நல்லோர் நட்பை நயந்திட வேண்டும் என்று கூறியிருப்பார். இன்னும் பிள்ளை பேர விண்ணப்பத்தில் 133 பாடல்கள் இருக்கும். அத்துணை பாடல்களுக்கும் பொருளளிக்க வேண்டும் என்றால் அது முடியாத தருணம் இது. இருந்தாலும் என் நெஞ்சை தொட்ட வரிகளும் அதில் உள்ள கருத்துக்களும் இங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். துண்ணென கொடியோர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் என்பார். கண்ணினால் ஐயோ பிற